ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி அரைக்கீரை வச்சு கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கட்டு கீரை எடுத்து அதில் பாதி அளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அரைக்கீரையாக இருந்தாலும் சரி, சிறுகீரையாக இருந்தாலும் சரி, நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதில் மண் இருக்கும், இல்லைன்னா சாப்பிடும் போது ஒரு மாதிரி நெருன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணதான் இப்போ நம்ம பார்க்குற அரைக்கீரை. கடையிலுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேங்க. அதோட சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து அதை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் பூண்டு வந்து ஒரு பூண்டு எடுத்து அதில் ஒரு 10 பல் இருக்கிற அளவுக்கு இருக்குங்க. அதையும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து மண் சட்டியில் போட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்னா, அதுக்காக மண் சட்டி எடுத்துருக்கோங்க. மண் சட்டியில் வந்து கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. இந்த தண்ணியில் தான் வந்து நம்ம வந்து கீரை இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கழுவி வச்சுருக்க கீரையை இதில் போட்டுடலாங்க. தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி மண்சட்டியில் செய்யும் போது வந்து என்னென்னா, நம்ம கீரையோட சத்து வந்து நமக்கு முழுசாக வந்து நமக்கு கிடைக்குங்க. அதனால தான் நம்ம வந்து மண்சட்டி யூஸ் பண்ணி பண்ணுறது. கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நமக்கு. இப்போ வந்து எல்லா கீரையும் நம்ம போட்டாச்சுங்க. இப்போ கீரையோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல் வந்து உரித்து வச்சுருக்கோங்க. அந்த பூண்டையும் இதோட நம்ம போட்டுடலாம். அப்புறம் வந்து ஜீரகம் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. ஜீரகம் போடலாம். ஜீரகம் போட்டு இது பண்ணும்போது வந்து கடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேங்க இதில். அப்புறம் தக்காளி நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதை போட்டுடலாம். இப்போ வந்து தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, கீரை மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி இதை வந்து நல்லா வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாங்க. இப்போ கீரை வந்து நமக்கு நல்லா வந்துருச்சுங்க. இப்போ வந்து இதை லைட் சூடோடு வந்து என்ன செஞ்சிடலாம்னா, மத்து போட்டு கடைஞ்சிடலாம். நம்ம கடைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ வேக வச்சதில் வந்து நமக்கு தண்ணி இருந்ததுங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம என்ன செஞ்சிடோம்னா, தனியாக வந்து ஒரு பவுல் வச்சுருக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம கடைஞ்சோன்னா, கடையும் போது நமக்கு தண்ணி இருந்ததுன்னா கடையிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ சைடு பை சைடு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒத்தக்கொட்டை வந்து புளி வந்து எடுத்து நனைய வச்சிடலாங்க. புளி ஊற்றினா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து பருப்பு எதுவுமே போடலை. ஸோ அதனால் புளி வந்து ஊற்றலாம். ஆல்ரெடி வந்து தக்காளி வேறு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ லைட்டாக புளி ஊற்றினா போதும். ஸோ இதை வந்து மற்ற வச்சு கடிச்சிக்கோங்க. சப்போஸ் வந்து மற்ற வச்சு கடையிறது கஷ்டமாக இருந்ததுன்னா லைட்டாக மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு விட்டுருங்க. ஸோ நம்ம இப்படி வந்து செய்யும் போது என்னென்னா, அந்த கீரையோட இது வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து நமக்கு அப்படியே இருக்குங்க. இல்லைனா வந்து கலர் சேஞ்ச் ஆகி இதுவாகிடும். நம்ம குக்கரில் வேக வச்சோன்னா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு அதுக்கு ஒரு எல்லா சத்துமே வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ வந்து கீரையை வந்து நம்ம கடைஞ்சாச்சுங்க. அப்புறம் வந்து தாளிச்சிடலாம். தாளிச்சதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, அதே மஞ்சடியில் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இதில் வந்து காரத்துக்காக நம்ம காஞ்ச மிளகா 2 எடுத்துருக்கோங்க. 2 கீரி போட்டுடலாம். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேங்க. ஜீரகம் அந்த எண்ணெயில் பொரியும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயங்க. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 4 பல் வந்து இடித்து அதில் போட்டுடலாம். கடைஞ்சி நெக்ஸ்ட் இந்த கடையிலுக்கு தேவையான உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு ஆல்ரெடி வந்து ஒரு ஒத்தக்கொட்டை புளி வந்து நனைய வச்சுருக்கோம். அந்த புளி கரைசலை இதில் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கொதி வரட்டும். ஸோ இது வந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாங்க. ஸோ இந்த மாதிரி கீரை கடையும் போது வந்து நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.